கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். மார்க் 1:19. மார்க் 1:19. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தூரம் போறாரு. அங்க போகும்போது அவர் பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது, அப்ப என்னன்னா, கர்த்தருடைய அழைப்பு ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காரியமும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சும்மா அங்கங்கேயும் அலையல. ஆனா ஒரு நோக்கத்தோடு தான் அவரு எங்க கலிலேயா கடலோரமா நடக்கிறாருங்க, புரிஞ்சுதா? ஏன்னா அவர் சீமோனே அந்திரேயாவும் கூப்பிட்டாரு. இப்ப அவரு தொடர்ந்து நடக்கக்கூடியதாக. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஒன்றின் மேல் ஒன்று கட்டக்கூடியவராய், அவருக்கு தெரியும் யாரை கூப்பிடணும், எப்போ கூப்பிடணும்னு சொல்லக்கூடியதா. அங்க அவர் யாரை பார்க்கிறாரு? யாக்கோபையும் யோவானையும் பார்க்கிறார். இங்க எப்படி சீமோனும் அந்திரேயாவும் சகோதரர்கள் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இங்க அவர் பார்க்கும்போது யாரை பார்க்கிறாரு? அந்திரேயாவையும் யோவானையும் பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த யாரு இவங்க 2 பேரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் 2 பேரும் சகோதரர்கள். அவங்கள வைத்துதான் ஆண்டவர் இது பண்றாரு. இப்ப நீங்க எப்பவுமே பார்க்கும்போது சகோதரர்கள் 2 பேரை கூப்பிடக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மோசே, ஆரோன், சீமோன், அந்திரேயா, அப்புறம் யாக்கோபு, யோவான். அது மாத்திரமல்ல, எங்கேயுமே 2 பேரா பார்த்தீங்கன்னா தாவீது, யோனத்தான், பவுல், பர்னபா. அப்ப என்னன்னா, கர்த்தர் எங்கேயுமே ஒரு 2 பேரா கூப்பிடக்கூடிய ஒரு காரியம். இந்த 2 பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு 3 பேர் எப்பயுமே உள்ள இருப்பாங்க. யாராரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர்ல இந்த 2 பேரும் வரக்கூடிய ஒரு காரியம். அப்ப கர்த்தர் யாரையும் தனிப்பட்ட முறையில அழைக்கிறது இல்ல. அவர் என்ன பண்றாரு? ஒரு கூட்டமா அங்க சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். இவங்க என்ன பண்றாங்க? படவுல இப்ப அவங்களும் ரொம்ப சின்சியரா அவங்களுடைய படகுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. யாக்கோபு யோவானும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாக்கோபு யோவானும் உட்காந்து வேதவசனம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இல்ல யாராவது ஒரு போதகரை தேடிட்டு இருந்தாங்க இருக்கா? இல்ல. அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? படவுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அடிக்க ஒரு முறை சொல்லுவது, உங்களுக்கு செய்ய கொடுத்த வேலைய நீங்க என்ன பண்ணுங்க? ரொம்ப உண்மையும் உத்தமமா செய்யுங்க. அங்க கர்த்தர் உங்களுடைய கூடுவாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்ப இது என்ன காட்டுது? அவங்க பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி கடலுக்கு போயிட்டு வந்த உடனே வலையை சரி பண்ணி வலையை போட்டு வைக்க வேண்டியது. ஏன்னா அதை ரிப்பேர் பண்ணி அதை மறுபடியும் ரெடி பண்ணி அடுத்து போறது, கடல்ல போறதுக்கு அவங்க ரெடி பண்ணி வைக்கணும். இது எதை காட்டுது? அவங்க ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினா இருக்கிறாங்க. அவங்க நம்பகத்தன்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை இப்ப செய்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில பொறுப்பா இருக்கிறாங்க. அப்படிங்கறது நமக்கு புரியுதா? சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கொஞ்சம் யோசிங்க. அதாவது ராத்திரி கடலுக்கு போயிட்டு வலைய உட்காந்து அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க யோசிங்க, ஒரு வலைய ரிப்பேர் பண்றது எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு உண்மையான மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க? ராத்திரி கடலுக்கு போயிட்டு வந்த உடனே காலையில உட்கார்ந்து அந்த உடனே என்ன பண்ணுவாங்க? காலையில அதுல உள்ள எல்லா அழுக்கையும் எடுத்து வலையில எங்கேயாவது கிழிஞ்சிருக்கான்னு பார்த்து அதை சரி பண்ணி அந்த வலைய கரெக்டா நேர்த்தியா காய வச்சு அதை மடிச்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னு வைங்க, சாயந்தரம் வேலைக்கு போகும்போது மறுபடியும் மீன் பிடிக்க போகும்போது அது மீன் மாட்டாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப இவங்க இவ்வளவு உண்மையா செய்ததுக்கு காரணம் என்ன? அவங்க சின்ன சின்ன காரியத்துல ரொம்ப உண்மையா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் அவங்களுக்கு பெரிய காரியத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்க சாதாரண காரியங்கள், இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க உண்மையா வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்க தேவன் கண்டிப்பா உங்களை அழைப்பாரு. இப்போ உங்களுடைய வலை என்பது என்ன?
அந்த வலையை நீங்க எப்படி சரி செய்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு சிலர் அண்ணே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எப்பா உனக்கு வேலை கொடுத்துருக்காருல, அந்த வேலையை செய்யணும்ல, நான் அதை விட்டு ஜெபம் பண்றேன், நான் பிரேயர் மீட்டிங்கு போறேன், நான் சுவிசேஷ ஊழியம் செய்ய போறேன், இங்க வேலை பார்த்தா உலக பிரகாரமான காரியத்துக்கு வேலை பார்த்தா எப்படின்னே? ஐயா, உனக்கு கொடுத்த வேலைய, எனக்கு அருமையான சகோதரனே, நீங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலையை நீங்க உண்மையா செய்தீங்கன்னா அங்க கர்த்தருடைய அழைப்பு நிச்சயமா வரும். அதுல உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் சாதாரண காரியமா இருந்தாலும் அதை உண்மையா செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இதோ சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையாய் உள்ளவர்களை தான் நீங்க தெரிந்தெடுத்து மகா பெரிய காரியங்களை கொடுக்கறீங்கிறது புரியுது. அதனால நாங்க ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், ஆம் தகப்பனே, அதை சரியான முறையில செய்யக்கூடிய மக்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.